தமிழகத்தில் முதல் முறையாக சென்னை மெரினாவில் நடைபெறும் விமானப்படை வீரர்கள் நடத்தும் விமான சாகச நிகழ்ச்சி குறித்து முன்னாள் இந்திய விமானப்படை வீரர் டாக்டர் என் விஜயன் தெரிவித்துள்ள கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இந்தியாவில் பல பகுதிகளில் மேக்சிமம் டெல்லி தலைநகரத்தில் தான் இந்த மாதிரி ஒரு ஏர் ஷோ நடக்கும். ஏர் டிஸ்பிளே, அதாவது நம்ம பவர், நம்ம ஏர்ஃபோர்ஸ்க்கு வலிமை என்ன அப்படின்றத மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நிகழ்வு. அவங்க அதாவது 72 வகையான ஏர்கிராப்ட்ஸ் இருக்கு. ஹெலிகாப்டர்ஸ், மற்ற ஃபைட்டர் ஏரோப்ளைன், பாம்பர் ஏரோப்ளைன், இப்போ லைட் காம்பேக்ட் ஏரோப்ளைன், பல தரப்பட்ட ஏர்கிராப்ட்ஸ் இருக்கு. அதை வச்சு டிஸ்பிளே பண்றது பொதுவாக டெல்லியில் தான் நடக்குங்க மேக்சிமம். இந்த வருஷம் டு ரியலி தேங்க் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. அவங்க பெர்மிஷன் கொடுத்து இப்போ 4ஆம் தேதி 5ஆம் தேதிக்குள்ள ரிஹர்சலும், 6ஆம் தேதி மெரினால ஃபுல் ஃபிளெட்ஜ்டு இது ஒரு டிஸ்பிளே பண்ண போறாங்க. அதை பார்க்கும்போது நம்ம மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு, ஏன்னா அவங்க நார்த் இந்தியா, வட இந்தியாவில் பொறுத்த அளவில் அது சகஜம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு ஏர்ஃபோர்ஸ் யூனிட் இருக்கும், அங்கே ஃபைட்டர் பிளைன் பறந்துட்டு இருக்கும், பாம்பர் பிளைன் பறந்துட்டு இருக்கும், ஹெலிகாப்டர் வந்துருக்கும் போது அவங்க சகஜமாக அந்த சவுண்டில் கேட்பாங்க. இப்போ நம்ம மக்கள் எல்லாமே என்ன யோசிக்கிறாங்கன்னா, எவ்வளோ சவுண்டு, அந்த ஏர்கிராப்ட் சவுண்டை பார்த்தீங்கன்னா, ராஃபேல் என்ற ஏர்கிராப்ட் சவுண்டாக இருக்கட்டும், சுக்காய் 30 இருக்கட்டும், அல்லது மற்ற தேஜாஸ் நம்ம நாட்டிலே உருவாக்கின ஏர்கிராப்டாக இருக்கட்டும், அதுக்கு அந்த ஸ்பீடெல்லாம், குறிப்பாக அது ராஃபேல் ஸ்பீடை பார்த்தீங்கன்னா சவுண்டுக்கு ஸ்பீடோட கூடுதல். அப்போ நம்ம காது அப்படியே கிடைக்கும். நம்ம மக்களுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் இதை பார்க்கும்போது. இப்போ பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு உண்மையிலே நம்ம தமிழக மக்கள் சார்பில் நான் ஒரு முன்னாள் இந்திய விமானப்படையின் வீரன்ற இதுலேயும், ஒரு கல்வியாளர்ன்ற முறையிலையும் தமிழக அரசுக்கும் இந்திய ஏர்ஃபோர்ஸ் அத்தாரிட்டிஸுக்கும் நான் உண்மையிலே தேங்க்ஸ் சொல்றேன். ஏன்னா மக்களுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வு, டிஃபென்ஸ்னா என்ன, ஏர்ஃபோர்ஸ்னா என்ன, ஏர்ஃபோர்ஸ்க்கு பவர் என்ன, ஸ்ட்ரென்த் என்ன, ஒரு 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 யுத்தம்னு நம்ம பவர் எப்படி, எந்த விதத்துல எல்லாம் நம்ம லேண்ட் அல்லது கடலை காக்கிறதா இருக்கட்டும், லேண்டை காக்கிறதா இருக்கட்டும், வான காக்கிறதா இருக்கட்டும், எப்படி இந்திய விமானப்படை ஒரு பவர்ஃபுல்லானது அப்படின்றத ஒரு டிஸ்பிளே பண்ற ப்ரோக்ராம். அதனால மக்கள் இதை மிஸ் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா இப்போ அத்தாரிட்டிஸ், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அத்தாரிட்டிஸ் ஃப்ரீ, ஒரு ஃபீஸ் எல்லாம் கிடையாம ஃப்ரீ என்ட்ரி தான் மெரினால. 6ஆம் தேதி அன்னைக்கு காலையில 8 மணிக்கு ஆரம்பிச்சு 11 மணி வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்க அவைல் பண்ண நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, அல்லது வீட்டில் டிவியில கூட பார்க்கலாம். உண்மையிலே ஒரு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும்.